என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு மண்ணாங்கட்டி விஷயமும் கிடையாது. லவ் பண்ண காலத்துலயாவது திருட்டுத்தனமா அடிக்கடி வெளியே மீட் பண்ணோம். ஆனா இப்ப கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கவும் விட மாட்றாங்க. ஃபோன்ல கூட பேச விட மாட்றாங்க. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நேர்ல வந்து பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். நிஜமாவா? சத்தியமாடி. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தது. இப்ப நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன் கையை கூட உன் கையை பிடிச்சு பார்க்கணும் போல இருக்கு. ம்ஹும். யாராவது பார்த்தா திட்டுவாங்க. நான் என்ன முத்தமாடி கேட்டேன்? கையை தானே கேட்குறேன். குடுடி ப்ளீஸ். ಇದೇನೆ சீக்கிரம். ಓ ಮಾಮಾ சொல்லுமா. எப்ப மாமா வந்தீங்க? இப்போதாம்மா. அப்புறம் மாமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை. சரிங்க மாமா. ஐயோ போக மாட்டேன்றாளே. தேனு இங்க வா. தேனு அத்தை கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு. சரிங்க மாமா, நான் போறேன். போ போ. என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்லையே. சரி கையை கொடு. மாமா ஐயம்மா யாரு? அகிலா. என்ன விஷயம் மாமா, திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அப்படியே சும்மா. ஓ சரிங்க மாமா. அகிலா. அகிலா. ஆ கேட்டுருச்சு மாமா, கவலைப்படாதீங்க, நான் போயிடுறேன். டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். ஏய் என்னடி? நான் என்ன பண்ணுவேன்? அவளுங்க உங்ககிட்ட லண்ட கொடுக்குறாளுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சரி மறுபடியும் யாரா வரதுக்குள்ள கையை கொடு. ஒன்னும் வேண்டாம், விடுங்க, சும்மா பேசிட்டு இருக்கலாம். ஏய் என் தங்கம் இல்ல, ப்ளீஸ். கையை தானே கேட்குறேன், ப்ளீஸ். இந்திரா, இந்திரா. மாமா நான் உள்ள போறேன்ப்பா. மாமா. உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. அப்புறம் என்ன மாப்பிள்ள இவ்வளோ தூரம்? அது வந்து மாமா, சமையல்கார் யார் வச்சுக்கலான்னு அப்பா உங்ககிட்ட கேட்டு வர சொன்னாங்க, அதான். சமையல்காரரா? ம். சமையல்காரருக்கு நேற்று கூட்டுருப்பட்டி கணேசனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அது உங்கள் அப்பாவுக்கே தெரியுமே. அது வந்து மாமா, அப்பா கேட்க சொல்லி 4-5 நாள் ஆகுது. ஆனால் எனக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது, அதான் வந்தேன். ஓஹோ. டீ எடுத்துக்கோங்க தம்பி. ம். தப்பா எடுத்துக்காதீங்க, பின்பக்கமா கடைக்கு போய் இஞ்சி வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க அத்தை. மாப்பிள்ள டீ எடுத்து சாப்பிடியா? சரிங்க மாமா. எடுத்துக்கங்க. மாப்பிள்ள. மாமா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கல்யாணம் முடிவு வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து போகிறது குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருங்க. ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டில் வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு இது சரியாக வராது மாப்பிள்ளை. கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லையே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
என் மகளத்தில் நீங்கள் தாலி கட்டின பிறகு இது உங்கள் வீடு. நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக வரலாம், தங்கலாம், போகலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? இனிமே ஏதாவது சோழியாக இருந்தால் உங்கள் தம்பிக்கிட்டேயோ உங்கள் மாமங்கிட்டேயோ சொல்லி கொடுங்க. நீங்கள் இங்கே வர வேணாம். தப்பாக எடுத்துக்கிறாம புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். புரியுது மாமா. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். இந்திரா, வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்பி விடாம நடு வீட்டில் உட்கார வச்சு விருது தயார் பண்ணிக்கிறீங்க. இந்த பார், அவரு நம்ம மருமையும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, பார்த்து நடந்துக்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்போ சீறி பாய்வுன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதையா இருங்க. ஏம்மா, உன் தம்பி வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க 2 நாளா உடம்பு சரியில்லாம கிடந்ததுல எங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு ஒரு சாவு வந்தா மொத்தமா போய் சேர்ந்துடுவேன். ஆனா ஒருத்தனுக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னைக்குமே உன் தம்பிக்கு நீயும் நானும் உப்புக்கு சப்பானி தாம்மா. அவருக்கு எப்போ தேவையோ அப்போ நம்மளை தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற நேரத்தில் விவரமாக கழட்டி விட்டுறாரு. ஒரு ஊறுகாய் மாதிரி தானம்மா உன் தம்பி உன்னையும் என்னையும் இத்தனை வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. அது தெரியாமல் நாம தான் அந்த ஆள் மேலே பாசத்தை வச்சு ஏமாந்துட்டுருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாதடா அழகரு. அவன் மட்டும் மலர் அந்த மாறனுக்கு கட்டி வைக்கட்டும். அவன் மேலே கேஸை போட்டு சொத்துல சரி பாதியை நான் பிடுங்கிடுறேன். சொத்து யாருக்கு வேணுமா சொத்து? எங்கள் அப்பா குடிக்கார பையன் விட்டு வச்சுட்டு போனதே எனக்கு இந்த சென்மம் முழக்கும் போதும். ஆனால் அந்த மலர் மலர் உனக்கு தான் சொல்லி சொல்லி வளர்த்து என்னை ஏமாத்தி போட்டாருமா அவரு. அதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா அழகரு, நீ ஐயா இதுக்கு போய் அழுவற? நீ சிங்கம்யா. அந்த மலர் இல்லைன்னா என்ன பொந்து கண்ணி, அவளும் அவ மூஞ்சி. நான் உனக்கு சினிமா நடிகை மாதிரி பேரழகிய பார்த்து கட்டி வைக்கிறையா? இல்லம்மா, நீ எத்தனை பேரை பார்த்தாலும் அது அந்த மலருக்கு ஈடாகாதுமா. அது வேற. ஐயா சாமி, ஐயா ஐயா சாமி, அழுவாதையா. இந்த பாரு, அம்மாவோட தைரியமே நீ ஒருத்தன் தான் ஐயா. நீ இடிஞ்சு போயிட்டேன்னா நான் சுக்குநூற உடஞ்சு போயிடுவேன். என்னடா உன் மாமன் மலர் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டா இருப்பாங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி கல்யாணம். தேதியை குறிச்சு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டாங்க பங்க. ஐயோ, அவன் நாசமா போக. என் மகனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவனோட மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? இது எப்படி நல்லா நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அந்த மலரோட வாழ்க்கை நாசமா போகும். அவன் கல்யாணத்துல இழவு விழ அவன் நாசமா போக. என் புள்ளி அழ வச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா? உன் வாழ்க்கை புழுவா போகுண்டி. இது என் சாபண்டி, சொல்லிட்ட. அவ போய் தொலையிட்டோம் பாவி. அழுகுது. என் வாயில விழுந்தவ எவ்வளவு நல்லா வாழ்ந்ததே கிடையாது. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அந்த மலர் நல்லாவே இருக்க மாட்டாயா? என் பிள்ளைக்கு பரிசம் போட்டு முடிச்சப்ப உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னதுக்கு 6 மாசம் போட்டோன்னு அந்த ராசத்துறை சொன்னான். ஆனா இன்னைக்கு மட்டும் உடனே கல்யாணத்தை வைக்கிறானா?
ஆ? அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தாலி கட்டுற நேரத்துல கல்யாண மண்டபத்துல சீம தண்ணிய நான் மேல ஊத்திக்கிட்டு நான் கொளுத்திப்பியா? அப்புறம் எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்னு நானும் பாக்குறேன். மா நீ எதுக்குமா சாகணும்? இந்த பாரு, நான் செத்தாதான் அந்த கல்யாணம் நிக்கும்னா உன் வாழ்க்கைக்காக நான் சாக கூட தயங்க மாட்டேயா? நீ சாக வேண்டாமா? நீ ஏன் சாகணும்? சாவு அந்த பக்கம் விழுந்தாலும் கல்யாணம் நடக்காதுல்ல. அப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், எவனை வேணாலும் கொல்லுவேன். ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விட மாட்டேன். ஹாய் விக்டரி. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நாவல் புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. அது எனக்கு போர் அடிக்குது விக்டரி. ஏண்டி அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா, நீ மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்க. ஆமா, உங்க குடும்பமும் உங்க மாமா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. உங்க அண்ணனுக்கு கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சா? கல்யாணம் கூட ஆகஸ்ட் 30 உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரி கரெக்டா வச்சிடு. யாயா. சரி, உன் அண்ணன் கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கல்யாணம் தானே? என் கல்யாணம். அதத்தான் நானும் கேட்டேன் விக்டரி. பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். டாடி சொல்லுங்க டாடி. காலேஜ்ல விக்டரி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன, எப்பவும் போல சூப்பரா இருக்கான். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க டாடி. கலரா? ஒரே நிமிஷம் யோசிச்சு சொல்றேன். விக்டரி, கலர் வாட் கலர் டு யூ சூஸ்? காமனா ஏதாவது ஒரு கலர் சொல்லு. yellow. டாடி, எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ, அந்த கலரே வாங்கிடுங்க. ஓகே டாடி, பாய். ஏய், உங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. இவனை தான் லவ் பண்றேன்னு போட்டோ காமிச்சிருக்கேன். அடிப்பாவி, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலையா? பையன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான், குட் சாய்ஸ்னு சொன்னாரு. என் அப்பா எப்பவுமே எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவாரு. ஓஹோ, சரி. இப்ப ஏதோ கலர் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, ஏற்கனவே வீட்ல 6 கார் இருக்கு. இப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் இன்னொரு கார் வாங்குறாரு. அதான் என்ன கலர் வாங்கட்டோன்னு கேட்டாரு. நீ சொன்ன எல்லோ கலரை வாங்க சொல்லிட்டேன். அது சரி. சரிங்க கோடீஸ்வரி. இது என்னடா பெரிய விஷயம்? என் பேர்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? மேலூர் பைபாஸ்ல 5 ஏக்கர்ல ஃபார்ம் ஹவுஸ்னு ஒரு வீடு இருக்கு. சிவகங்கையில ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அதுக்கப்புறம் தேனி மதுரை பைபாஸ்ல ஒரு கிரானைட் ஷோரூம் இருக்கு. அப்புறம் திருச்சி தில்லை நகர்ல ஒரு வீடு இருக்கு. மதுரையில புதூர் ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தென்காசியில அங்கதான் நிறைய வீடு இருக்கு. இவ்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அநேகமா இதுல 1-2 மறந்து விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன, உன் சொத்து பத்தெல்லாம் கேட்டு நான் மயங்கிடுவேன் நினைக்கிறியா? இதெல்லாம் சொல்லி என்ன விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சியா? சச்சா, நான் அப்படி நினைப்பேனா விக்டரி? அப்புறம் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? நீ ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்தா இந்த சொத்து பத்தி எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீ வாங்கி கொடுத்த புடவையோட உன் கூட வாழ்றதுக்கு வர தயார்னு சொல்ல வந்தேன். எனக்கு இந்த கார் பங்களா எதுவுமே வேண்டாம் விக்டரி. நீ ஒருத்தன் போதும். குடிசை வீட்டுல கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரி, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். பைத்தியம். ஏய்,
பொறுமையா வாடா. பா 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 மெதுவா கடி மெதுவா. என்ன தூக்கிடலாமா? தூக்கிட வேண்டியதானே. தூக்கிடுவோம். கனி 1 2 3 சொல்லு. 1 2 3 பொடி. அப்படி அப்படி. யார் வீட்டுல வந்து என்ன வேலை பாக்குறீங்க? நாட்டா திருட வாங்க வாங்க. அப்பா திருடனா என் அன்பு திருட வந்திருக்கானா? எந்திரி எந்திரி வா சீக்கிரமா சீக்கிரமா அன்பு மாப்ள. ஏய் மாப்ள திருட வந்திருக்கானா? வாயா. என்னது திருடனா? இல்லையா ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்ல. மாப்ள முதல்ல கட்டலாம் வருங்க. யாரு எந்த ஊரு கரைங்கன்னு பாக்கணும். டேய் கட்ட வருங்கடா. மாப்பிள்ள போயா. ஒரு தங்கச்சி அடி. நீங்களா? டேய் நீங்களா? நாங்க எல்லாம் வேற யாரா? ஏண்டா கலாணி போய் மக்கா எதுக்குடா அப்படி திருட மாதிரி வந்தீங்க? அப்பச்சிய கடத்தி எங்க கிட்டயே 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்கலான்னு பாத்தீங்களா? மத்தியான சீரியல் பாக்குறீல்ல, உன் முத்தி அப்படிதான் யோசிக்கும். தம்பி என்னப்பா இது? எதுக்கு இப்படி வந்தீங்க? நான் என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? அதுக்குள்ள எங்களை வெளுத்து போட்டீங்க. மாப்பிள்ள தெரிஞ்சாயா அடிச்சோம், எதோ தெரியாம நடந்து போச்சு. சரி முதல்ல எதுக்கு நீங்க இப்படி வந்தீங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? ஆகஸ்ட் 5 நம்ம அப்பச்சியோட பிறந்த நாள். அதான் அப்பூச்சி பிறந்தனால சர்ப்ரைஸா கொண்டாடலான்னு வந்த தெரியுமா? அதுக்குள்ள எங்களை போட்டு இப்படி பெட்டை கழட்டி போட்டீங்களாமா? ஐயோ எப்படி வலிக்கு தெரியுமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கியா? டேய் தல்றா. நன்றியா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றியா. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருக்கியா? ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அன்புக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நன்றிமா. நல்லா இருமா. சரி சரி. ஏண்டா பேராண்டிங்களா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடவா இப்படி வந்தீங்க? ஆமா பிச்சே. இது தெரியாம திருடன் நினைச்சு அடிச்சு விட்டோம்யா. மன்னிச்சிருங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. ஏப்பா அப்படி என்ன கொண்டாடலாம்னு திட்டம் போட்டிருந்தீங்க? செல்வி அண்ணே உள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல இருக்க கேக்க மெழுகு தேய்ச்சி கொளுத்தி எடுத்துருவா போ. சரிண்ணே. நான் போய் அந்த பெஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறேன்டா. கேக் வெட்டுறது இந்த இடம் இல்ல, அதுக்குன்னு பேனரை கட்டி வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் அங்க வாங்க வாங்க. தெரியும் வாங்க வாங்க. போலாம். கம் ஆன் வாங்க. டேய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க? நீங்க வாங்க. அங்க பாருங்க, எங்க அப்பச்சிக்காக நாங்க அடிச்ச பேனரை பாருங்க. ஐயா திரு மலைச்சாமி அவர்களின் 88வது பிறந்த நாள் விழா. எங்கள் வீட்டு தங்கம், எங்கள் குல சிங்கம், எங்கள் அப்புச்சி வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். இப்படிக்கு பேரன்கள் மாறன், வெற்றி, புகழ், தங்கராசு, இதயக்கனி. பேத்திகள் ஈஸ்வரி, செல்வி. நடுவுல ரஜினிகாந்த், 1001 எம்ஜிஆர், வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி, கமலஹாசன். ஏடா இதையெல்லாம் எப்படா ரெடி பண்ணீங்க? ஒரு வாரமா இந்த வேலையை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏடா ஏழை, இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையாடா? கொல்ல கூத்து பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஐயா எல்லா கெட்டப்லயும் நீங்க சூப்பரா இருக்கீங்க. அதுலயும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கெட்டப்ல அப்படியே பொருத்தமா இருக்கீங்க ஐயா. சும்மா இருப்பா, எனக்கு வெக்கமா வருது. ஐயாவுக்கு வெக்கத்தை பாரு. வலி 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 தள்ளு 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 தள்ளு. ஏமா கேக் எடுத்துட்டு வாமா. கேக் ரெடி. அட அப்பா கேக்கு உங்க மீச மாதிரியே இருக்குப்பா. அப்புச்சியோட அடையாளமே மீச தானப்பா, அதுக்குதான் அந்த டிசைன். விளையாட்டு பிள்ளையப்பா. அப்பச்சி இந்தாங்க கேக் வெட்டுங்க. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்பா என்னப்பா நீங்க பேரனுங்க தடபுடலா ரெடி பண்ணிருக்காங்க, வாங்கி வெட்டுங்கப்பா. சரியா? ம்
வான வெடிக்க வச்சுடுறா. ஏய், அதே வா.